எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நம்ம என்னென்ன வேலை பார்த்தோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வீடியோ எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறத மறக்காமல் தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அப்படியே நம்மளுடைய சேனலுக்கு போன வாரத்திலேருந்து ஹை பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த ஹை பட்டனையும் டச் பண்ணி பக்கத்தில் கே, அதாவது 1.2K அந்த மாதிரி வரும். அதையுமே டச் பண்ணி விடுங்க. ஏன்னாக்கா அந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுடைய வீடியோ இன்னும் ஒரு 4 பேர் 3 பேருக்கு அப்படி எடுத்து கொடுப்பாங்க யூடியூப் சேனல்காரங்க. அதனால தான் கேட்குறேன், தயவு செஞ்சு அந்த ஹை பட்டனையும் டச் பண்ணி கொடுங்க. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நம்மளுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீ போட்டு மேலே எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்டு, இது வந்துட்டு மணத்தக்காளி கீரை, இந்த மணத்தக்காளி கீரையை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மத்தியானம் லஞ்சுக்கு சமைக்கிறதுக்கு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:45 போல் ஆகுது. நான் எழுந்திரிச்சதே 6:30 மணி போல் தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சு கீழே போயிட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு கதிரை எழுப்பி விட்டுட்டேன். இந்த மணத்தக்காளி கீரையுமே பார்த்திங்கன்னா அம்மா தான் வந்துட்டு அவங்க நிலத்துலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. இது கொடுத்து விட்டே கிட்டத்தட்ட 1 வாரம் போல் ஆகுது. பாப்பா வந்திருந்தப்பே கொடுத்து விட்டுருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதால அதை நான் செய்யாமல் விட்டுட்டேன். கதிர் வந்துட்டு எழுந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு வந்து வேலையாக டீ குடிப்பாங்க. குடிச்சிட்டு போயிட்டு அவன் பாத்ரூம் போயிட்டு வந்து குளிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே அவனுக்கு 8:15 வேனுக்கு டைம் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நானும் சமைச்சு கொடுத்துடணும் அவனுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு. இது வந்துட்டு மணத்தக்காளி கீரையுடைய பழங்க. இந்த கருப்பு கலரில் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பழம். பச்சை கலரில் இருக்கிறது காய். இது வந்துட்டு அதிலே இருந்தது. இந்த மணத்தக்காளி கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியை கொடுக்கும். ரொம்பவும் நல்லது. வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு, அல்சர் பிரச்சனை இந்த மாதிரிக்கெலாம் ரொம்ப நல்ல தீர்வு கொடுக்கும். இந்த மணத்தக்காளி கீரையில் 2-3 வகை இருக்குது. இது வந்துட்டு ஒரு வகை, இன்னும் ஒரு 2 வகை இருக்குது. அது எப்பயாச்சும் எனக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் இருக்க இந்த காய், பழம் இதெல்லாம் எடுத்து கதிர்கிட்ட கொடுத்து, கதிர் உன் கையால் அந்த தொட்டியில் வந்துட்டு இதை ஊனி விடுடா, இது செடி வருதா பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக அந்த காயில் இருக்கிற விதை வந்து வருமோ வராதோ தெரியாது, ஆனால் பழத்தில் இருக்க விதை கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மணத்தக்காளி கீரையுடைய பழத்தை வந்து சாப்பிட்லாங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கீரை வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இவ்வளோ கீரை நம்ம என்ன பண்ண போகிறோம், துவையல் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ கீரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொடுத்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி கீரையை எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். மீதி இருந்த கொஞ்சம் கீரையை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அதை தான் இன்றைக்கி நான் மத்தியானம் லஞ்சுக்கு துவையலாக செய்ய போகிறேன். அந்த துவையல் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். இந்த கீரையை வந்துட்டு நல்லா காய் விதை அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நல்லா தழையை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்து சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுப்போம். இந்த தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் போட்டு தான் ஃபில்ட்ரு பண்ணுவேன். இதில் வந்துட்டு வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியுமே அது ஃபில்ட்ரு ஆகிடும். அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மணத்தக்காளி கீரையுடைய துவையல் இருக்குது பாருங்கள், அப்பா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கதிருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் தான் போடணும். நம்ம துவையல்னு சொல்லிட்டு எந்த ஒரு துவையல் பண்ணாலுமே பச்சை மிளகாயை போடுறதை விட வரமிளகாய் போட்டோம்னா தான் டேஸ்ட் அதிகம். வரமிளகாய் ஒரு 4 எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். பூண்டு, வெங்காயம், தக்காளி, கீரை அவ்வளோதாங்க. கூட வந்துட்டு கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன். வேறு எதுவுமே போட கிடையாது. இன்னும் உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, தேங்காய் இதெல்லாமும் வச்சு அரைக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதுக்கு தேவையில்லை, நமக்கு கொஞ்சமாக இருந்தால் போதுமானது, ஒரு வேளைக்கு மட்டும் இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சு வரமிளகாய், பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு நல்லா வதக்கிப்போம். இந்த கீரையில் வந்துட்டு நம்ம கடையல், பொரியல், கூட்டு இந்த மாதிரியெல்லாம் இந்த கீரைன்னு கிடையாது, எந்த கீரையிலுமே முருங்கைக்கீரையிலேருந்து மிச்சப்படி பல வகையான கீரை இருக்கு இல்லையா, அது எல்லாத்திலையுமே நம்ம இந்த மாதிரி செய்கிறத விட இந்த துவையல் பண்ணோம்னா சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளியை போட்டு தக்காளியோடைய நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு நல்லா வதங்கினா, ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா சரி. அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மணத்தக்காளி கீரையுமே அதில் போட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக 8 மணி.
8 மணி ஆகுது. நான் கீரை இதுக்கு முன்னாடி இப்போ மேலேருந்து கீழே வந்து சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டேன். அடுத்ததாக பாத்திரம் கழுவுறது எல்லாம் முடிச்சிட்டேன். இன்னும் வீடு க்ளீன் பண்ணலை. லாஸ்ட்டாக இப்போ அந்த கீரையை தான் வந்துட்டு வதக்கிட்டுருக்கேன், துவையல் பண்ணிகிட்ருக்கேன். கதிர் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சிட்ருக்கான். அவனுக்கு வந்து 8:20க்கெலாம் கரெக்டாக வேன் வந்துருங்க. அவன் அதுக்குள்ளார ரெடி ஆகணும். இப்போ கீரையை வந்துட்டு நல்லா வதக்கிப்போம். பச்சை வடை போகிற லெவலுக்கு வதக்கினா போதுமானது. தேவையான அளவுக்கு உப்புத்தூள் மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். கீரை நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு புளி எடுத்து அந்த புளியுமே நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள். ஒரு 5 நிமிஷம் போல் அப்படி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா நைஸாக மிக்ஸி ஜாடியிலையோ இல்லை உங்கள் வீட்டில் அரைக்கல், அம்மிக்கல், ஆட்டுக்கல் இந்த மாதிரியெல்லாம் கல் இருந்தாலும் அரைச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸி ஜாடியில் போட்டு நான் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கதிர் வந்துட்டு 8:10 போல் ஆகுது இப்போ டைம். இன்னமும் இப்போ தான் மேக்கப் பண்ணுறான். நல்லா மேக்கப் பண்ணுறாங்க. நான் கூட இவனை என்னமோ நினச்சேன், அவங்க அப்பாவை விட ஒரு படி மேலேயே சேர்த்து மேக்கப் பண்ணுறான். ஆனால் என் பொண்ணு அந்த லெவலுக்கெல்லாம் மேக்கப் பண்ண மாட்டாங்க, சாதாரணமாக தான் இருப்பாள். அடுத்ததாக வாணலில் எண்ணெயை விட்டு அந்த அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அந்த துவையலை வந்துட்டு திரும்பவும் தாளிப்பு கொடுத்து நல்லா ட்ரை பண்ணணும். எண்ணெய் விட்டு கடுகு எல்லாத்தையும் கலந்து வச்சுருப்பேன். நான் வந்துட்டு கடுகு எப்போவுமே அந்த எல்லாத்தையும் கலந்து வச்ச கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுருப்பேன் இல்லையா. எண்ணெய் சூடேறதுக்கப்புறம் எல்லாம் கலந்து வச்ச கடுகை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மணத்தக்காளி கீரையுடைய துவையலை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். கதிருக்கு டிஃபன் ரெடியாக இருக்குது. ஆனால் அவன் சாப்பிட்றது எனக்கு கீரை கொடுமா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். நான் வந்துட்டு மத்தியானம் லஞ்சுக்கு மட்டும்தான் சமைப்பேன். காலையிலேயே சமைச்சிடுவேன். ஆனால் டிஃபன் வந்துட்டு மாமியார் வந்துட்டு இட்லி கடை போடுறாங்க இல்லையா, அங்கேருந்து பணியாரம் இல்லை தோசை, இட்லி இது 3மே போடுறாங்க. எது தேவையோ எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுப்போம். இப்போ நல்லா இந்த மாதிரி கீரையை வந்துட்டு நல்லா நம்ம ட்ரை ஆகிற அளவுக்கு பெரட்டி ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்துட்டோம்னா ரெடிங்க. அவ்வளோதான். ரொம்பவே மணத்தக்காளி கீரை டேஸ்டான முறையில் துவையல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கும் ரொம்பவும் ஹெல்த்தானது, ரொம்பவும் நல்லது, சூப்பராகவும் இருக்கும். மாமியாருக்கு கொஞ்சம், கதிருக்கு ஸ்கூலுக்கு கொஞ்சம்னு சொல்லிவிட்டு எடுத்து கொடுத்து விட்டுட்டு எனக்குமே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். மதியானம் லஞ்சுக்கு கதிருக்கு வேனுமே வந்துடுச்சு. 8:25 இன்றைக்கி 5 நிமிஷம் லேட்டு. 8:20 8:30க்குள்ளே வந்துடும். 8:25க்கெலாம் வந்துடுச்சு. கதிரும் வெயிட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி அவனுக்கு டைம் சரியாக இருந்ததுங்க. அவனை அனுப்பி விட்டுட்டு அடுத்ததாக இந்த கீழே இருக்க 2 செடிக்கு கொஞ்சமாக தண்ணி விடணும். அதுக்குமே தண்ணி விட்டுடுவேன். டெய்லி விட மாட்டேன், என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் விடுவேன். இன்றைக்கி லைட்டாக விட்டுருக்கேன். விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஃபுல்லாக வீடு வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணணும் இல்லையா, சமையல் கட்டு அடுத்து வீடெல்லாம் பெருக்கி வாரி கூட்டி க்ளீன் பண்ணணும். அதையுமே பண்ணி முடிச்சிடுவேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 ஹவர் போல் ஆகுங்க. நான் சமைக்கிறதே மிஞ்சி போனால் 1 ஹவரில் சமைச்சு முடிச்சிடுவேன். 7:30 to 8:30க்குள்ளே ஒரு 3/4 மணி நேரத்தில் இந்த சமையல் வேலையை முடிச்சிடுவேன். ஆனால் இந்த க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது பாருங்கள், 1 ஹவருக்கு மேலேயே கூட ஆகிடும். ஒரு நாளைக்கு சமையல் கட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக கூட்டி வாரி தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் 9:30 போல் ஆகிடுச்சிங்க. 9:30 மணி போல் ஆகிடுச்சி. நான் வீடு பெருக்கி க்ளீன் பண்ணும்போதெல்லாம் கீழே க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே 9:30 மணி போல் ஆயிடுச்சு. இன்னும் மேலே வந்துட்டு நம்ம படுத்து தூங்கணும் இல்லையா, அந்த கட்டில் கூட கதிர் வந்துட்டு இன்றைக்கி எதுவுமே எடுத்து உள்ளே போட கிடையாது. ஆனால் அது எல்லாமே போயிட்டு நான் தான் செஞ்சாகணும். அதுக்கு போனேன்னா மேலே போனேன்னா எப்படி ஒரு 1/2 மணி நேரமாச்சு ஆகிடும். மேலே க்ளீன் பண்ணிவிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு வர்றதுக்கு 1/2 மணி நேரம், ஒரு சில டைமில் 1 மணி நேரம் கூட ஆகிடும். கொஞ்சம் ரிலாக்ஸாக பொறுமையாக செய்வேன். துணி தைக்கிற வேலை அப்படி வேறு ஏதாச்சும் வேலை அர்ஜெண்ட்டாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் மேலே செய்கிற வேலையும் கொஞ்சம் சர்சர்னு வேகமாக முடிச்சுட்டு வந்துடுவேன் கீழே. மேலே போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா 9:45 போல் ஆயிடுச்சு. இன்னமும் என்னமோ தெரியல, வெயில் வந்துட்டு அதிகமாக வரலை அப்படின்னு நினச்சிட்டே இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி உள்ளே வச்சிட்டு இருந்தேன். இந்த கொசு வலையை அவுத்து வைக்கணும். இந்த பெட்ஷீட் எல்லாம் மடித்து பெட்டு எல்லாம் எடுத்து திரும்பவும் உள்ளே வைக்கணும். அப்புறமா மேலெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி வாரிட்டு செடிங்களுக்கு தண்ணி விடணும். இந்த வேலையெல்லாம் ஒவ்வொன்றா நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்.
பூ ஒரு 2-3 பூ இருந்தது, அதையுமே பறித்து எடுத்துக்கிட்டேன். நம்மளுடைய சேனல் பழைய சேனல் கிட்டத்தட்ட 2 வருஷமாக ரன் பண்ண என்னால் முடியல. ஆனால் இந்த சேனல் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வருது. அதனால் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ஹைப் பட்டனை டச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய மனசில் என்ன தோணுதோ அதை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தயக்கப்படாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நல்லா முயற்சி பண்ணுறது எப்படியாச்சும் யூடியூப்பில் 10 ரூபா சம்பாரிச்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். கண்டிப்பாக சம்பாதிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வருது. அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹை பட்டனையும் டச் பண்ணி விட்டுடுங்க.